மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் அறிவிச்சிருக்காங்க. அது எல்லா இடத்துக்கும் போயிருச்சு. சும்மா ஸ்டாலின் எழுப்பி கேட்டாலே அவர் அதுதான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாங்க. இது எடுபடுமா? அந்த விசில் சின்னம் மக்கள்கிட்ட தெரிந்த சின்னமா இருக்கு, அது வாக்குகளா மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் அதே திமுக அதிமுக கட்சியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்னம் குறித்தும் அதே போல தனித்து நின்றால் எத்தனை தொகுதிகள் அல்லது எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறது இந்த சின்னத்தின் மூலமாக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சதவீதத்தை விட்டுலாம் நம்ம ஏற்கனவே எனாஃபா பேசியாச்சு. நம்ம தனித்திருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ஏன்னா நம்ம மெம்பர்ஸே ஓட்ஸ் போலிங்கோட நீங்க லிங்க் பண்ண 30% இல்லை, ஒரு சின்னம் வாக்குகள் அதிக வைக்க முடியல. சின்னம் அதுதாங்க. அதாவது எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, கூத்தாடி அது இதுன்ட்டு. அதெல்லாம் அவங்கவுங்க விமர்சனம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம அது எல்லாத்தையும் விட்டுருங்க. எம்ஜிஆர் யாரா இருந்தாரு? நடிகர். விஜயகாந்த் என்னவா இருந்தாரு? நடிகர். 96 ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகை பரபரப்பா பேசப்பட்டுச்சு. நடிகர். கமலஹாசன் வந்தாரு, அவர் அளவுக்கு என்ன ஓட்டு வாங்க முடியுமோ வாங்கினாரு. ஸோ இதை அதாவது ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? ஒரு நடிகருக்கு ஒரு விஷயமே தெரியாது அப்படின்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? தெரிஞ்சிருக்க கூடாது, மக்களோட தேவைகள் தெரிஞ்சிருக்க கூடாது, எந்த ரூல்ஸும் கிடையாது. இப்போ ஒரு மருத்துவர் இருக்காரு, ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவங்கவுங்க ஒரு வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி நடிப்பு அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வேலை, ஓகேங்களா? அது ஒரு ப்ரொஃபஷனாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, அது உண்மைதான ப்ரொஃபஷன். அவங்க அந்த துறையை தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. இப்போ நான் அடிப்படையாக ஒரு கேள்வி வைக்கிறேன். கூத்தாடி அப்படின்னா எதற்காக படிப்பில் அதை சேர்க்குறாங்க? இதுவரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். அது ஒரு துறை இருக்குல்ல, விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு துறை இருக்கு, கூத்துப்பொற்றைன்னு ஒன்று இருக்கு, நடிப்புக்கான கல்லூரிகள்லாம் இயங்கிட்டு இருக்கு. அப்போ ஏன் அதை இவ்வளோ அண்டர் வேல்யூடாக பார்க்குறாங்க? நம்மளோட கல்வி ஆப்ஷன்லேயே அது இருக்குல்ல. காலேஜில் எவ்வளோ காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கு, ஏகப்பட்ட காலேஜில் இருக்கு. அப்போ ஏன் நம்ம இப்படி ஒரு அந்த கல்வியவே வழங்கிட்டு அதுல பெரிய ஆளா வர ஒருத்தர் ஏன் நம்ம கூத்தாடின்னு சொல்லணும்? இல்ல, இது புகழ் மக்களோட அது மட்டும் தான் நான் முடிச்சிடுறேன். அதான் நான் சொல்றேன், சேவை பணி அப்படிங்கிற. இல்ல நான் சொல்றேன், ஓனா சொல்றேன், உங்களுக்கு வரேன் நான். நீங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஸோ அப்ப எல்லாருக்கும் இருக்கிறத விட இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. இது அப்படிதான் பார்க்கணும். இப்போ தளபதின்றவர் ஒரு குக்கிராமம் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு, இதை மறுக்க முடியாது. சும்மா சொல்றாங்க கிராமத்துல ஓட்டு இல்லைன்னு. நீங்க வேணா அந்த காலத்துல வேணா அப்படி பேசிக்கலாம். இன்னைக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாத ஆளே கிடையாது, கரெக்டுங்களா? ட்விட்டர்ல அக்கௌண்ட் இல்லாத ஆளே கிடையாது. மேபி நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கும் பேன் கார்டை இணைக்கணும்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளவு பேர் ட்விட்டர்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல மாஸ் மீடியாங்க, உதயநிதி அவர்கள் எதற்கு நடிச்சாரு? அவர் ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டர் ஆகணும்னு சொல்லி அந்த ஃபீல்டுக்கு வரல, அவர் பார்க்குறாரு. ஸோ தன்னை ஒரு பிரபலயமா, அதாவது நான் ஒரு ரூரல் கிராமம் வரைக்கும் நான் போய் சென்றடையணும்னா இந்த மாஸ் மீடியா தான் கை கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுட்டு படங்கள் பண்ணார். அது தப்பு இல்லை, அது ஒரு யுக்தி, புரியுதுங்களா? அப்ப அந்த யுக்தியில மாபெரும் வெற்றி பெற்றவங்க தான் இவங்கலாம், தளபதி விஜய் அவர்கள். அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சென்று அடைஞ்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க ஓட்டா மாறாது அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இப்போ எங்களுக்கு தெரியும்ல, 1.28 crores என்ன வெறும் சிட்டியில இருந்து மட்டும் உறுப்பினர் இருக்காங்களா? இல்லை, கடைசி கிராமம் வரைக்கும் உறுப்பினர் இருக்காங்க. அப்போ நீங்க இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கல, தனியா வந்தா கூட இது ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் தான் டிவிக்கு. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். நான் சும்மா ஏதோ அடிச்சு விடணும் அப்படின்றதுக்காகலாம் அடிச்சு விடல. சின்னம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? சின்னம் நல்லாவே ரீச் ஆயிருக்கு. வந்த அன்னைக்கே பசங்க செவுத்துல, வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு வேகமா வேலை பார்ப்பாங்களான்னு தெரியல, வந்த அன்னைக்கே பசங்க அடிச்சு கொண்டாடிட்டாங்க. ஹோலி மாதிரி எல்லா சவுத்துலையும் போட்டாங்க, கலர் கலரா போட்டாங்க. இப்போ மற்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெயர் கொண்டவருக்கு அதே பேர்லேயே இன்னொரு 10 வேட்பாளர் இருப்பாங்க. அந்த சின்னம் ஈக்குவலாகவே இன்னும் மற்ற சின்னங்கள்லாம் வாங்கி சுயேட்சைகள் போட்டிடுவாங்க. அதனால இந்த வாக்குப்பெட்டியில் இந்த சின்னமே தெளிவாக இல்லாமல் இருக்கும், இல்லைனா மாறி இருக்கும், டிசைன் மாறி இருக்கும், அப்படிலாம் ஒரு சூழல் இருக்கும். இந்த சின்னம் அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட தெளிவாக தெரியக்கூடிய ஒரு அளவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பேர் பார்த்து போட்டுருவாங்க. அப்படிலாம் நீங்கள் பேர் பார்த்து போடலன்னா சீமான் அவர்களால் 36 லட்சம் ஓட்டு வாங்க முடியுமா? இதெல்லாம் சும்மா வெளியே சொல்லிக்கிறதா, ஒரே மாதிரி இருக்கு, மாற்றி போட்டுருவாங்க. அதை மக்கள், அதாவதுங்க, எத்தனை நம்பர் பட்டன்றதை பூத் லெவல் ஏஜென்ட்டு வேலை பார்க்குறவங்க சொல்லிடுவாங்க. ஸோ
இருக்கலாம், சிறிய அளவு பாதிப்பு இருக்கலாம். ஆனா இது வந்து பெருசா அப்படியே மாறி தீர்மானிச்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுமே பண்ணுவாங்களே. இப்போ நாளைக்கு வந்து வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவங்க வந்து சரியா அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணல அப்படிங்கிற ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம். இந்த வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு சரியா பண்ணல அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி கடைசி காலகட்டங்களில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்குல்ல, அதுக்கு நம்ம கட்சியில இருந்து முழு கவனம் செலுத்தி அதை சரியான முறையில பண்ணிடுவாங்க. ஸோ அதுல எல்லாம் எனக்கு அதுல வேட்புமனு நிராகரிக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வரும்னு எனக்கு தோணல. அது ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியா இருக்கவங்க வந்து இதுல அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து போய் வெளியில இருந்து ஒருத்தர் அறிவுரையா சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நம்ம லீகல் டீம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. உங்களுக்கு தான் தெரியும்ல, அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து கடும் உழைப்பாளி, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துப்பாங்க. 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் வந்து வேல்முருகன் அவர்கள் பாட்டு பாடியிருந்தாங்க. அதில் முருகன் பாட்டு மற்ற எல்லா பாடல்களும் பாடியிருந்தாங்க. தளபதிக்காக பாடியிருந்தாரு. தளபதியே வந்து நேரிலும் ஆடி இருந்தாரு. இப்போ அந்த பாடல்ல ஒரு சிக்கல், முருகன் பாடல்ல வந்து ஏன் தளபதி அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு விஜய்க்காக பாடிட்டீங்க அப்படின்ட்டு விமர்சனங்கள், அதன் மீது புகார்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த புகார்கள் பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இதுல 2-3 விஷயம் நல்லது இருக்கு. ஒன்று, புகார் கொடுத்துருக்கிறது இந்து முன்னணி, அவங்க வந்து பிஜேபியோட தொடர்பு உள்ளவங்க. அப்போ நம்ம பிஜேபி பி டீம் இல்லைன்னு பெருமையாக சொல்லிக்கலாம். ஒன்று, வேற ஏதாச்சும் பாட்டு பாடினா இவர் இந்து பாட்டை பாட மாட்டாரு, இந்து பாட்டை கொண்டாட மாட்டான்னு ஒரு குரூப் கிளம்பி வரும். ஸோ இங்கே முருகர் பாட்டு தான் பாடியிருக்காங்க. அப்போ இவங்க ஒரு நரேட்டிவ் பொதுவாக வைப்பாங்க, அதுவும் அடிபட்டு போச்சு. ஜோசப் விஜய்ங்க என்னடா இந்த நரேட்டிவ் அடிபட்டு போயிருமோன்ற காரணத்தினால இதை போட்டிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ இன்னொன்று, அவரை வந்து நீங்கள் இப்படி தான் பாட்டுன்னு சொல்லி தளபதி கூப்பிட்டு வரல. அவர் ஒரு தளபதி மேலே உள்ள ஒரு பிரியத்தில் அப்படி பாடிட்டாரு. அது இன்னைக்கு காலைல மன்னிப்பு கூட வெளியிட்டிருக்காரு. அதனால அதை பெரிதுபடுத்த தேவையில்லை. இல்லை அது இப்போ அந்த புகார் இல்லைன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயம் இது வரதாங்க செய்வாங்க. யாருக்காச்சும் அட்டென்ஷன் வேணும்னா தளபதி பேர சொன்னாதான் இன்னைக்கு தேதியில தமிழ்நாட்டில் அட்டென்ஷன் கிடைக்குது. அப்போ நம்ம ஏதாச்சும் சொல்லி அவரை நெகட்டிவானாலும் பாசிட்டிவானாலும் அவரை பேசினாதான் இன்னைக்கு கடையில் வியாபாரமே ஆகுது. அப்போ அதை பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்த தேவையில்லை. அவர் அடுத்ததை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாரு. TVK Candidates Campaign Project 2026 தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளர்களின் டிஜிட்டல் ப்ரமோஷன் ப்ராஜெக்ட் உங்கள் தொகுதிக்கும் செய்ய வேண்டுமா? TVK Army மற்றும் Infinity Plus சேனலும் நம்முடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்களின் தங்களின் மக்கள் பணியையும் மக்களுக்காக நீங்கள் செய்ய போகின்ற பணியையும் கோடிக்கணக்கான வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு அரிய வாய்ப்பு. யூடியூப் மட்டுமில்லாமல் Facebook, Instagram, Twitter, WhatsApp என அனைத்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களிலும் இளைஞர்களை பொதுமக்களை சென்றடைய அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுக்கிறோம். ஒரு தொகுதியில் MLA ஆக ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் வேட்பாளரின் பெயர் ஒலிக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களின் இல்லங்களில் சென்று சேர நியூஸ் பேப்பர், டெலிவிஷன், சோசியல் மீடியா என நம்முடைய கேம்பெயின் நிச்சயமாக மிகப்பெரிய பலமாக அமையும். ஒரு தொகுதிக்கு பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை என 3 மாதங்கள் ப்ரமோஷன் செய்ய வேண்டும் என்றாலும், அல்லது இன்டர்வியூஸ், பைட்ஸ், சிங்கிள் வீடியோஸ், பப்ளிக் ரியாக்ஷன், பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் இஷ்யூஸ் என அனைத்து விதமான வீடியோக்களையும் 50க்கும் மேற்பட்ட யூடியூப் சேனலில் வெளியிட நம்முடைய ஊடகத்தை இப்போதே அணுகவும். TVK Army மற்றும் Infinity Plus சேனலுக்கான தொடர்பு எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு இன்றே அழைக்கவும். இந்த பணி முழுக்க முழுக்க தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் 234 வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.